Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எனக்கு போதுமான ஓய்வு கிடைத்துவிட்டது. இவ்வாறாக நாம் ஒரு விடயத்தை அனுபவித்து இருத்தல், பெற்று இருத்தல் என்பதை வெளிப்படுத்துவதற்கு present perfect tense பயன்படுத்துகிறோம். இங்கு have had என்பதை பற்றி பார்க்க போன்றோம். அதாவது இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus have had plus object என்பதாகும். எனக்கு போதுமான ஓய்வு கிடைத்துவிட்டது. I have had enough rest. I have had enough rest. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I have had enough rest. உங்களுக்கு இந்த ஆண்டு பல விடுமுறைகள் கிடைத்திருக்கின்றன. You have had many holidays this year. You have had many holidays this year. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You have had many holidays this year. நமக்கு இதுவரை எந்த புகாரும் இல்லை. We have had no complaints so far. இதுவரை so far. We have had no complaints so far. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We have had no complaints so far. அவர்கள் ஒரு அருமையான நேரத்தை அனுபவித்திருக்கிறார்கள். They have had a great time. They have had a great time. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாக்குறீங்களா? Well done. They have had a great time. இந்த போனை 2020 முதல் வைத்திருக்கிறேன். Please comment your answer. Well done. இந்த வாய்ப்பு உங்களுக்கு முன்னமே கிடைத்திருக்கிறது. Comment it now. Fantastic. நான் ஏற்கனவே உணவு சாப்பிட்டு விட்டேன். இங்கும் eaten என்பதை சாப்பிட்டு விட்டேன் என்பதற்கு பயன்படுத்தாமல் have had தான் பயன்படுத்த போன்றோம். Please comment your answer. Wow, great, you got it. அவன் சில நாட்களுக்குள் திரும்பி வருவான். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவ்வாறாக வெள்ளிக்கிழமைக்குள், நாட்களுக்குள் என்று வரும்போது by என்னும் ப்ரொபோசிஷன் பயன்படுத்தி இருந்தோம். ஆனால் இங்கு ஏதாவது ஒரு எல்லைக்குள் அல்லது அதற்கு முன்னதாகவே என நேரத்தை குறித்து காட்டுவதற்கு நாங்கள் within என்பதுதான் பயன்படுத்த போன்றோம். அப்போ by என்பதற்கும் within என்பதற்கும் என்ன வித்தியாசம்? உதாரணமாக பார்ப்போம். 8 மணிக்குள் by 8 PM அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா சரி 8 மணிக்கு கூட கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 8 மணி பிந்தக்கூடாது, 8:01 ஆகிடக்கூடாது. ஆனால் within 8 o'clock அல்லது within 8 PM அப்படின்னு சொன்னா 7:59 தான் எங்கட கடைசி நிமிஷமா இருக்கலாம். 8 மணி ஆனா கூடாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இதுதான் வித்தினுக்கும் பையுக்கும் உள்ள வேறுபாடு. வாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவன் சில நாட்களுக்குள் திரும்பி விடுவான். He will be back within a few days. He will be back within a few days. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He will be back within a few days. நீ 8 மணிக்கு முன்னதாகவே இங்கே இருக்கணும். You should be here within 8 PM. இங்க முன்னதாகவே அப்படின்னு சொல்றேன். You should be here within 8 PM. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க.
Great. You should be here within 8 p.m. உன் சாப்பாட்டை 5 நிமிடத்திற்குள் முடித்துவிடு. Finish your food within 5 minutes. Finish your food within 5 minutes. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Finish your food within 5 minutes. நாம் அங்கே 30 நிமிடத்திற்குள் வந்தடைந்து விடுவோம். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Try to comment it. Splendid. தயவு செய்து உங்களோட ஒப்படைய 5 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கவும். Comment your answer. Superb. நீ இந்த வேலையை 1 மணி நேரத்திற்குள் முடிக்கணும். Please have a try. Marvelous. You got it. அந்த ஆசிரியரின் அர்ப்பணிப்பு மதிக்கத்தக்கது. இவ்வாறாக மதிக்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, புகழத்தக்கது என்பவற்றை ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இல்ல ஃபார்மலாக அல்லது ஸ்டோரிஸ்லயோ ஆர்டிகிள்ஸ்லயோ நாங்கள் எவ்வாறான சொல்லை கொண்டு பயன்படுத்த முடியும் அல்லது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது? laudable. LAUDABLE. இது மாத்திரம்தான் பயன்படுத்தணுமா? இல்ல. இப்படி ஒரு சொல்லை காணும் போது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். நீங்களும் இதே சொல்லை வாக்கியங்களில் பயன்படுத்த வேண்டும். laudable. laudable. Again. laudable அப்படின்னா என்ன? மதிக்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, புகழத்தக்கது என்பது போன்ற அர்த்தங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த ஆசிரியரின் அர்ப்பணிப்பு மதிக்கத்தக்கது. The teacher's dedication is laudable. இங்கு laudable என்பது ஒரு adjective. The teacher's dedication is laudable. Again, the teacher's dedication is laudable. ஏழைகளுக்கு உதவுவதற்கான அவளது முயற்சிகள் உண்மையில் பாராட்டத்தக்கவை. Her efforts to help the poor are truly laudable. Her efforts, அவளது முயற்சிகள். எதற்கான முயற்சிகள்? ஏழைகளுக்கு உதவுவதற்கான. To help the poor, உண்மையில் பாராட்டத்தக்கவை. Are truly laudable. எல்லாரும் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Her efforts to help the poor are truly laudable. ஆசிரியர் ஒரு அன்பு மற்றும் மரியாதை பற்றிய பாராட்டத்தக்க உரையை வழங்கினார். The teacher gave a laudable speech about kindness and respect. The teacher gave a laudable speech about kindness and respect. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? வாருங்கள். The teacher gave a laudable speech about kindness and respect. அவர்கள் அந்த நதியை சுத்தம் செய்ய பாராட்டத்தக்க முயற்சி எடுத்தனர். Please comment your answer. Wonderful. சூழலுக்கான உங்கள் கவனம் நிஜமாகவே பாராட்டத்தக்கது. Comment it now. Well done. சமுதாய வேலைக்கான உங்களது பங்களிப்பு மதிக்கத்தக்கது. Please comment your answer. Marvelous. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Have had, அதாவது subject plus have had plus object என்னும் வடிவத்தையோ within என்பதையோ laudable என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன்.
மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.